அதுக்கப்புறம் அவர் மேலே பார்த்து ஸ்டார் நைட்லாம் நான் வர்றது கஷ்டம், ஏன்னா நான் வந்து இப்போ ஒரு அரசியல் தலைவர் ஆகிட்டேன். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஐ ஒன்ட் பி ஐ மேக் இட் அப்படின்னாராம். உடனே ஜெயஸ்ரீ பாபா தான் ரொம்ப பேசி, நான் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணார் அவர் தான். ஸ்டார் நைட் அதை எதுக்கு பண்ணுறீங்கன்னு கேட்டார். ஏழை மக்களுக்கு மிட் டே மீல் ஸ்கீம் கொடுக்கணும் காலேஜ்லேருந்துன்னு சொல்லி ஜெயஸ்ரீ பாபா பேசினார். அதில் அவர் இம்ப்ரெஸ் ஆகிட்டார். உடனே அவர் நான் வரேன் அப்படின்ட்டு, நான் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாராம். நான் அதுக்கு முன்னாடி போனவங்கெல்லாம் எங்களுக்கு எவ்வளோ கொடுப்பீங்கன்னு தான் கேட்டாராம் நடிகர்கள்லாம். இவரையும் உங்களுக்கு எவ்வளோ வேணும் கேட்டபோது, இல்லை இல்லை நாங்கள் தரோம், எனக்கு நீங்கள் தரோம், உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கன்னார். எவ்வளோ மொத்தமாக ஆகுது அப்படின்னா ஒரு 18,000 என்னமோ சொன்னாங்க போல் இருக்கு. 18,000 செக் போட்டு கொடுத்துட்டார். அதை வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார் நைட் அன்றைக்கி ஸ்டார் நைட் போனார். வர டென்ஷன். அது என்னை வந்து ஃபோன் பண்ணி என்ன வரலன்ட்டு. என்ன இங்கே வந்து ஒரு ஆப்போசிட் குரூப் இருந்தது அங்கே அப்போது காலேஜில். ஆமாம் காலேஜில் என்ன அது நடிகர் குரூப்பு, பேரெல்லாம் சொல்ல வேண்டாம். சரி இருந்தது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வடிட் ஆகிட்டு, இவங்க இவ்வளோ டென்ஷனாக இருக்காங்களே, எம்ஜிஆர் வரணும், எம்ஜிஆர் கூட்டம் நிறைய வந்துருச்சு, தலைவர் வர்றாருட்டு. அப்போ நான் ஃபோன் பண்ணேன் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ், அப்போ ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் தாங்க. ஃபோன் பண்ணேன். குமாரசாமின்னு ஒருத்தர் இருந்தார் மேனேஜர். சரி. அவங்க யார் இருந்தார்? குமாரசாமி இந்த சீரியல் தேவதர்ஷினியான்னு ஒரு அம்மா இருக்காங்களே, திவ்யதர்ஷினியா. சரிங்க. அவங்களோட தாத்தா. சரிங்க. அவர் வந்து கிளம்பிட்டார், ராஜு தைரியமாக வந்துடுவார் அப்படின்னாங்க. அப்புறம் வருவார்னு ஃபோனை வச்சு திரும்பத்துக்குள்ளே வந்துட்டார். கூட்டம் எல்லாம் கூட்டம் வந்துச்சு. அந்த மீட்டிங்கில் தான் அவர் பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி நடிகர் சங்கத்திலேருந்து காசு கேட்டிருக்காங்க, நீங்களே பிச்சை எடுத்து மதிய உணவு திட்டம் கொடுக்குறீங்க, அந்த காசு எங்களுக்கு வேண்டான்னு சொல்லி அவங்க கொடுத்த காசையும் திருப்பி கொடுத்துட்டார். அதையும் கொடுத்துட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஏடிஎம்கேனா, ஏசி பிரகாரம் அப்படி தான் ஏடிஎம்கே ஜாயின் பண்ணார். யாருங்க? ஜேசிடி பிரபாகர். சரி. இப்படி யார் வருவாங்க அந்த காலத்தில்? 80,000 என்னாச்சுங்க இன்றைக்கி? நினச்ச எத்தனை கோடி இன்றைக்கி? அவ்வளோ சாதாரணமாக புரட்சி தலைவர்னா ஒருத்தன் 80,000 இல்லை, 18,000 அவ்வளோதான் அன்றைக்கி. அதான் நான் சொல்கிறது 1974